ஆமாம், நம்ம பார்த்துருந்தோம். நம்ம அதான் டெம்பிளில் வந்துட்டு ராதாகிருஷ்ணா வச்சுருக்காங்க டிடி. ஆனால் ஃபஸ்ட்டு ராதாராணிக்கு வரக்கூடாதுன்னு கல்யாணம் ஆச்சு. ராதாராணி இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு கிருஷ்ணன் கூட. அது செகண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் பாண்டியரவில் நடந்த விஷயம். ராதாராணிக்கு கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்றது வந்துட்டு இந்த சவுத் இந்தியாவில் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ராதா வேற கிருஷ்ணா வேற, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலை. ராதாராணி வந்து கிருஷ்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு, லவ்வரு, அதுக்கப்புறம் அந்த அம்மா வேற ஆளுங்க கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. இதெல்லாம் வந்து கிரியேட்டட் ஸ்டோரிஸ். மீன்ஸ் நம்ம பார்த்தபடியாக பார்த்தா ராதாராணி வந்து வேற ஆளும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அபிமன்யுன்ட்டு. ஆனால் தட் அபிமன்யு இஸ் ஆல்சோ கிருஷ்ணா ஒன்லி. தட் இஸ் எ ஷேடோ ஆஃப் கிருஷ்ணா. ஸோ ராதாராணின்னு உண்மையாக கல்யாணம் பண்ணது யாருன்னா கிருஷ்ணன் தான். ஏன்னா பகவான் வந்து பகவத்கீதையில் என்ன சொல்கிறான்னா, அனன்யா சேந்த யோமம் யோஜன பர்யுபாசத்தை ஸ்ரத்தா நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியம். மீன்ஸ் என்னோட பக்தர்கள் யார் என்னோட ஆள் அப்படின்னு நான் நினைப்பனோ அவங்களுக்கு இல்லாதது நான் கொடுக்க போகிறேன், அண்ட் இருக்கிறது வந்து காப்பாற்றுவேன். அவங்களோட யோகக்ஷேமம், அவங்களோட நல்லது கெட்டது எல்லாமே நானாக பார்த்துப்பேன், பர்சனலாக பார்த்துப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிருஷ்ணன் விருப்பப்பட்ட அன்பாக நேசித்த அவனோட லவர் வேறு யாராச்சும் கொண்டு போகிறான்னா அவர் விடுவாரா? ஸோ அதனால ராதாராணி வந்து ஷீ மேரிட் டு கிருஷ்ணா ஒன்லி, நாட் டு எனிபடி.